இந்த வீடியோவில் ரியாக்டை பயன்படுத்தி ஒரு கவுண்டர் அப்ளிகேஷனை பண்ணலாம். அதில் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்க்ரிமெண்ட் அப்படின்ற பட்டனை நான் ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ண இந்த கவுண்டர் வந்து ஒவ்வொரு நம்பராக இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதே நான் டிக்ரிமெண்ட் கிளிக் பண்ணால் ஒவ்வொரு நம்பராக டிக்ரிமெண்ட் ஆகுது. இதுதான் இந்த அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. இது எப்படி ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கடைசி வீடியோவில் ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை ரியாக்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த அப்ளிகேஷனில் தான் நம்மளுடைய இந்த லாஜிக்கை அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் முதல்ல லோட் ஆகக்கூடிய பேஜ் வந்து index.js அப்படின்ற ஃபைல். இந்த ஃபைலுக்குள்ளே இருந்து தான் நம்ம ஆப் அப்படின்ற காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த காம்பனண்ட்டில் தான் அந்த நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இந்த பேஜுக்கான சோர்ஸ் கூட அதில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றத இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். சரி, ஹெடர் செக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ஹெடர் செக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த காம்பனண்ட்டில் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. நம்ம லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுவோமா? சரி, நம்ம அந்த லாஜிக்கை டேரெக்டாக இங்கே எழுதலாம். ஆனால் அப்படி எழுதாமல் ஒரு காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ எஸ்ஆர்சி இருக்கு இல்லையா? இந்த சோர்ஸ் அப்படின்ற ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்துக்கிறேன். இதில் நம்மளோட ஏதாவது ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அந்த காம்பனண்ட்டுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். நான் புதுசாக மீனிங்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு கவுண்டர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். எப்படி இதை சேவ் பண்ணலாம்? கவுண்டர் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பிடிஎஃப் சேவ் பண்ணுறோம், .pdf, ஜேஎஸ் ஃபைலில் சேவ் பண்ணுறோம், .js. அப்போ காம்பனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்னா .jsx அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ JSX ஃபைல் எப்படி இருக்குன்றதையும் இதில் பார்த்துக்கலாம். சரி, இப்போ JSX ஃபைல் கூட வந்தாச்சு. இதான் காம்பனண்ட். இந்த காம்பனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும்னா நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் பற்றி பேச போகிறோம். இப்போ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்? சரி, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே, நம்ம இந்த காம்பனண்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் இல்லையா? கவுண்டர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரையே இதுக்கு யூஸ் பண்ணிப்போம். கவுண்டர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாச்சு. இது நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுகிற ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கும். சரி, அது ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லையா? ஸோ ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம HTML கண்டென்ட்டை வச்சு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சரி, HTML கண்டென்ட்டை எப்படிங்க ரிட்டர்ன் பண்ணுறது? டேரெக்டாக நான் HTML ரைட்டிங் போடணுமா? அப்படிலாம் அதுவும் வேணாம். ஒரு டிவிஷன் அப்படின்றத ஸ்டே பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த பப்ளிக்குள்ளே index.html சொல்லிட்டு ஃபைல் இருக்கும். ஸோ அதில் நம்ம இந்த டிவிஷன் மூலமாக ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று தெரியும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டிவிஷனுக்குள்ளே தான் நமக்கு தேவையான HTML கண்டென்ட் எல்லாத்தையும் எழுதி நம்ம அனுப்ப போகிறோம். சரி, இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு ரிட்டர்ன் பண்ணது இல்லையா? இது ஒரே ஒரு டிவிஷனை தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ மோர் தேன் ஒன் டிவிஷனை கிரியேட் பண்ணி பார்க்கலாமா? கிரியேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எரர் வருது பாருங்களேன். அப்போ ஒரு டைமில் ஒரு ரிட்டர்னுக்குள்ளே ஒரு டிவிஷனை மாதிரி தான் நம்மளால் கொடுக்க முடியும். அப்போ டிவிஷனாக இப்போ நம்ம கிரியேட் பண்ண முடியாதா? தாராளமாக கிரியேட் பண்ணலாம். தனித்தனி டிவிஷனாக கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த டிவிஷனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை டிவிஷன் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, நான் பாருங்களேன், இன்னொரு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் தனித்தனி டிவிஷனாக மல்டிபிள் டிவிஷன்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, அது இருக்கட்டும். நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா இங்கே சிம்பிளாக அது ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கவுண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். S1 டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள கவுண்டர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இனிஷியலாக 10 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை இங்கே ரன் பண்ண போகிறேன். இங்கே ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எதுவும் வரல. ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அப்போ எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. எக்ஸ்போர்ட் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் அப்படின்னு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு கொடுத்து எந்த காம்பனண்ட் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க? இந்த கவுண்டர் அப்ளிகேஷன் தான் இல்லையா? அதை தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ கவுண்டர் ஆப் அப்படின்றத கொடுத்துட்டேன். சரி, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து அனுப்பியாச்சு. அப்போ ஒரு இடத்துல ரிசீவ் பண்ணணும் இல்லையா? அது எங்கன்னா இந்த app.jsல தான் ரிசீவ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருக்கும் இப்போ நம்ம இது வரைக்கும். ஸோ இதில் போய் நம்மளோட கவுண்டர் ஆப்பை கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னா இங்கே இம்போர்ட் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதே கூட நம்மளும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் அப்படி கொடுத்து நான் இந்த ஃப்ரம் கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள நம்மளோட ஃபைலோட பேர் என்ன அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்லாஷ் கொடுத்து அப்படின்னு டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து பார்ப்போம். அதுவும் வரல இல்லையா? ஃப்ரம் ஓகே, இம்போர்ட் ஃப்ரம்னு கொடுத்துருக்கேன். இங்கே அது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நம்ம காம்பனண்ட் பேர் என்னது? கவுண்டர் ஆப் அப்படின்னு தானே வச்சுருக்கோம். ஸோ ஆப் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் அப்படின்னு கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதை கொடுத்துக்கலாம். நான் வந்து டாட் ஸ்லாஷ் கொடுத்து கவுண்டர் ஆப் அப்படின்னு ஒன்று இதை நாங்கள் இம்போர்ட் பண்ணிட்டேன்.
இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை இங்கே பயன்படுத்த போகிறோம். எப்படி பயன்படுத்தலாம்? ரொம்ப ஈஸி. ஒரு கேர்ள் பேர் ஒரு ஆங்கிள் பேக்கெட்ஸ்குள்ள நம்மளோட காம்பனண்ட் பேரை கொடுத்துரும். அவ்வளோதான். ஸ்லாஷ் கொடுத்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக காம்பனன்ட்ஸ்குள்ள, அதாவது ஜேஎஸ்எக்ஸ் ஃபைலுக்குள்ள ஓப்பனிங் க்ளோசிங் டேக் இல்லாமல் எழுதக்கூடாது. க்ளோசிங் டேக் இல்லாமல் ஒரு ஒரு டேகை நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேலை இந்த பிஆர் டேக்காக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா செல்ஃப் க்ளோசிங்காக எழுதிடணும். இந்த மாதிரி ஸ்லாஷ் லாஸ்ட்டாக முடிச்சு எழுதணும். அதான் இதில் இருக்க ரூல். கவுண்டர் அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது தானே பார்ப்போம். போய் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம இது வேறு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிக்ரிமெண்ட் பட்டனும் ஒரு இன்க்ரிமெண்ட் பட்டனும் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதையும் நான் இங்கே போய் எழுதிக்கிறேன். எங்கே நம்மளோட கவுண்டர் அப்ளிகேஷன் எழுதிக்கிறேன். ஹெச்ஓம் டேக்குள்ள ஒரு பட்டனில் இன்க்ரிமெண்ட், அப்புறம் டிக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு பட்டனை கிரியேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். 2 பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த திருப்பி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஓகே. ஒரு வியூவே வைஸ் நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இன்க்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணால் அது இன்க்ரிமெண்ட் ஆகுமோ, டிக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணால் டிக்ரிமெண்ட் ஆகுமோ. அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இதை வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக வச்சிட்டோம். இப்போ 10 அப்படின்றது மாறவே மாறாது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு வேரியபிள் வைக்க போகிறோம். வேரியபிள் அப்படின்றத எங்கே கிரியேட் பண்ணலாம்னா இந்த ரிட்டர்ன் கூட கொடுக்குறோம் இல்லையா, இது எல்லாமே எஸ்டிஎம்எல் கண்டென்ட் தான். அப்போ ரிட்டனுக்கு மேலே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணுறத நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்லாம் எழுதிக்கலாம். ஸோ ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா நம்ம லெட் ஐ ஈக்குவல் டு அப்படின்னு வச்சு ஏதாவது வேரியபிள் கொடுப்பாங்க, அப்படி கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணுறது. இந்த வேரியபிளை எடுத்து எங்கே எப்படி இந்த எஸ்டிஎம்எல்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டெனன் கொடுத்ததில் இந்த வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு கேர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணணும். இந்த கேர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஐன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அது இங்கே வரும். இப்போ பாருங்கள் 10 அப்படின்றது வந்துச்சுங்களா. இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கான லாஜிக் எழுதலை. சரி, அது இருக்கட்டும். சரி, இதில் ஒரு வேல்யூவை நம்ம ஒவ்வொரு வாட்டி மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இதோட ஈஸியான ஒரு வழி இருக்குது. அதுதான் யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் இங்கே ஒரு யூஸ் ஸ்டேட்டோட சின்டெக்ஸ் எழுதுறேன் பாருங்கள். யூஸ் ஸ்டேட் அப்படி கொடுத்துட்டு இது ஒரு இனிஷியல் வேல்யூன்னு எழுதிக்கிறேன். எனக்கு வந்து இனிஷியல் வேல்யூவாக 0 இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுதான் யூஸ் ஸ்டேட். இதை யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நான் இங்கே கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு வேளை ஆகலை அப்படின்னா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து தான் இந்த யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ண முடியும். சரி, நீங்கள் என்ன கொடுக்க போகிறோம்னா அந்த யூஸ் ஸ்டேட் 2 விஷயங்களை ரிட்டர்ன் பண்ணுங்க. ஒன்று ஒரு வேரியபிள், இன்னொன்று ஃபங்க்ஷன். அது எப்படி கொடுக்கலாம்னா கான்ஸ்டண்ட்டாக 2 கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி முதல் வேரியபிள் முதல் ரிட்டர்ன் பண்ண போது ஒரு வேரியபிள் இல்லையா, இப்போ அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவதாக ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண சொன்னேன். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வச்சுக்கலாம்னா செட் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு வேரியபிள், இந்த பக்கம் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தான் இந்த வேலையை நம்ம ரொம்ப சுலபமாக போகிறோம். இதை எப்படி பயன்படுத்துகிறோம்? இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஐன்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த ஐன்னு கொடுத்தது போல இது ஒரு வேரியபிள் தானே சொன்னேன். எப்படி இந்த ஐ ஒரு வேரியபிளும் அதுக்குள்ளே இந்த கவுண்ட்டாக ஒரு வேரியபிள், அந்த கவுண்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரி, கவுண்ட்டை கொடுத்தாச்சு. ஒரு ரிஃபைட் ஐக்கான் போய் செக் பண்ணிக்கலாம். கவுண்ட் வந்து 0ன்னு வந்துருக்கு. என்ன ரீசன்னா நீங்கள் இனிஷியல் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கீங்களே அதான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஒரு 5 4 ஏதாவது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 4ன்னு வருதுங்களா, சூப்பர். அப்போ நான் இந்த தடவை இப்பயும் போல 0ன்னு மாற்றிக்கிறேன். அப்போ இந்த வேல்யூவை நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த டிக்ரிமெண்ட் பண்ணும்போது மாற்றணும். அது எப்படி பண்ணலான்னா இந்த இடத்துல ஆன் தீக் அப்படின்னு இப்போ நடக்குது இல்லையா, ஆன் தீக் அப்படின்னு கொடுக்குறேன். ஆன் தீக் நடக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுறேன். என்னது? சேஞ்ச் கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா டிக்ரிமெண்ட் பண்ணணுமான்ற லாஜிக்கலாக எழுதணும். ஸோ கொஞ்சம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். தனியாக ஃபங்க்ஷனாக வச்சு எழுதணும்னா இதில் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று படிச்சிருப்போம். தனியாக எழுதுறதுக்கு பதிலாக ஃபங்க்ஷனை இடத்துக்குள்ளே எழுதிக்க முடியும் அப்படின்னு அப்படி தெரியும். அப்போ ஆன் கிளிக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடுறேன். நமக்கு என்ன தேவை அப்படின்னா கவுண்டோட வேல்யூ செட் பண்ணணும். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், இந்த யூஸ் ஸ்டேட் 2 விஷயங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். ஒன்று கவுண்ட் ஒரு வேரியபிள், இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனை இங்கே எடுத்து நான் எழுதிக்கிறேன். செட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்து அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேல்யூ வைக்கணுமோ செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கவுண்ட்டில் என்ன இருக்கோ அதோட +1 பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா? அப்போ இது பண்ணிட்டு உடனே இங்கே போய் பார்ப்போம். இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகுதா? சரி, அதே போய் டிக்ரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். எப்பயும் போல ஆன் கிளிக் அப்படின்ற ஈவெண்ட் நடக்கும்போது எனக்கு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது.
ஆரோ ஃபங்க்ஷன்னா என்னன்றதை உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நார்மலாக ப்ராக்கெட் ஒரு ஆரோ கொடுத்துருக்கேன். இது அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பேரே இருக்காது. ஸோ இதை நான் வந்து டேரெக்டாக இங்கே எழுதியிருக்கேன். சரி, ஓகே. இதை செட் கவுண்ட் அப்படின்ற அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா கவுண்ட் ஆல்ரெடி இருக்க கவுண்டோட ஒன்று மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த செட் கவுண்ட் தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த வேரியபிளுக்கு வேல்யூ மாற்றி விடுற வேலையை பார்க்கும். இப்போ வேல்யூ செட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப செட் பண்ணால் டிக்ரிமெண்ட் கொடுக்குறேன், டிக்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது இன்க்ரிமெண்ட் ஆகுது. சரி, இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? இதில் சில இடத்துல டவுட் இருக்கலாம். இது என்ன ஃபங்க்ஷன் தெரியும், இது ஆரோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா அதை ஒரு வாட்டி சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு கீவேர்டு கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைப்போம். சும்மா எக்ஸாம்பிள் சேஞ்ச் கவுண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்க. சேஞ்ச் கவுண்ட்னு வச்சுக்க. ஓகே, இது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம லாஜிக் எதுவும் இந்த செட் கவுண்ட் அப்படிங்கிற லாஜிக் இதான் லாஜிக் ஆக்சுவலாக கரெக்டுங்களா? இந்த லாஜிக்கை கொண்டு போய் வச்சுக்கிறேன். இப்போ யாராவது சேஞ்ச் கவுண்ட் அப்படின்றத கால் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் கண்டென்ட் ரன் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த கண்டென்ட் லோட் ஆகிறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அதுக்குள்ள ஒரே லைன் தான் எழுத போகிறேன் அப்படின்னும் போது இதுக்கு எதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை வர ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு எதுவும் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கீங்களா, அந்த பேர் வந்து தேவையில்லை. பேர் இல்லாமல் எப்படிங்க கால் பண்ணுறது? பேர் இல்லாமல் கால் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனே வேணாங்க, டேரெக்டாக கொடுத்துருங்க. இந்த கண்டென்ட்டில் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துறேன், ஆரோ மார்க் கொடுத்துறேன். அப்படி கொடுக்கும்போது இந்த கண்டென்ட் தானே உங்களுக்கு தேவை, அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்களுக்கு என்ன தேவையோ அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. இந்த அந்த தேவை கரெக்டா? ஸோ நான் அங்கே எடுத்துகிட்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். சரி, ஒரே லைனில் எழுதியிருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒரு நார்மல் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கும். இதை ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா இப்படி வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து சேஞ்ச் கவுண்ட் அப்படின்னு ஏதாவது கவுண்ட்னு வச்சுப்போம். சேஞ்ச் கவுண்ட்டுக்கு சி கவுண்டா. ஓகேங்களா? இப்படி தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதிருக்கணும் நியாயமாக. ஒரு கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஃபங்க்ஷனை இப்படி எழுதணும். அதுக்கு பதிலாக நான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். அது ஆரோ ஃபங்க்ஷனோட பதில் என்னது? ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டை ரிமூவ் பண்ணுங்கள். ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வச்சுருக்க பேர் ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் முன்னாடி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துடலாம். ஒரே ஒரு லைன் தான் எழுத போகிறோம் அப்படின்னா இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் இருக்கியா வெளியே கொடுத்துருக்குமே, அந்த கர்லி ப்ராக்கெட்ஸும் உங்களுக்கு வேணும். டேரெக்டாகவே இப்படி கொடுத்துக்க முடியும். இதுதான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியோட விஷயம். இப்போ நம்ம இதில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத சொல்கிறோம் பாருங்கள். இதில் நமக்கு ஒரு காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். JSXPyனா என்ன? முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு HTML கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் JSXPy. சரி, அதை கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா யூஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று கற்றுக்கிட்டோம். இந்த யூஸ் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூக் அப்படின்னா என்னென்னா ஓகே ஹூக் அப்படின்னு சொல்லி ஹூக் கான்செப்ட்னு சொல்லிட்டு ஜாவா ரியாக்டில் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஹூக் தான் இந்த யூஸ் ஸ்டேட். எதுக்கு ஹூக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தேவை அப்படின்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு காம்போனன்ட் வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி வேறு ஏதாவது காம்போனன்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் காம்போனன்ட் ஒன்று இருக்குது. அப்போ இந்த கிளாஸ் காம்போனன்ட்டில் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு ப்ரீவியஸாக. அதில் வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காம்போனன்ட்டில் ஒரு சில விஷயங்களை தான் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் டெவலப்பர்ஸுக்கு இந்த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால இதுக்கு தான் அவங்க போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, அப்போ கிளாஸ் காம்போனன்ட்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்லேயே பண்ண முடியணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் அந்த ஹூக்ஸ். இந்த ஹூக்ஸ் மூலமா நிறைய காம்போனன்ட்ஸ் எடுத்துகிட்டோம், நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஹூக் தான் இந்த யூஸ் ஸ்டேட் அப்படின்ற இந்த ஹூக். இது ரொம்பவே முக்கியமான ஏரியா. இந்த யூஸ் ஸ்டேட் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூவோட ஸ்டேட்டை மாற்றுறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு ஸ்டேட் இருக்குன்னா லோட் பண்ணும்போது 0 இருக்குது. அப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேட் மாறிட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஹூக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ் ஸ்டேட் அப்படின்றத பற்றியும் கற்றுக்கிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் பற்றி கிரியேட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.